வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் பூனேல வந்துட்டு பயிற்சி ஆட்சியராக பணியில் அமர்த்தப்பட்ட பூஜா மனோரமா திலீப் கேட்கர் அப்படின்றவங்க வந்துட்டு வந்து ஒரு பெரிய மோசடி செய்து அந்த பதவியை வந்து அவங்க தேர்வு எழுதியிருக்காங்க. அந்த தேர்வினுடைய முடிவில் வந்து அவங்க சொந்த ஊருக்கே வந்து பயிற்சி மாவட்ட ஆட்சியராக வந்து அங்கே வந்து போட்டது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த சூழலில் அவங்க வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீட்டிங்கு, ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், யுபிஎஸ்சி அறிவித்து இப்போ அவங்க தலைமுறையாக இருக்காங்க. என்ன நடந்தது? இந்த பூஜா திலீப் கேட்கர் ஏன் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையில் சிக்கினாங்கன்றதை பற்றி நம்ம பார்ப்போம். 2019 ஐஆர்எஸ் தேர்வு எழுதி இவங்க என்ன பண்ணால் யுபிஎஸ்சி மூலமாக, அதாவது யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த யுபிஎஸ்சியில் ஒரு 15க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்குது. அதே போல் வந்துட்டு என்டிஏ என்று சொல்லக்கூடிய நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்குது இல்லையா, அவங்களுக்கு கீழே தான் இந்த நீட்டு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம், அது ஒரு 10-15 எக்ஸாம் கிட்டே இருக்குது. இதெல்லாம் கிட்ட அரசினுடைய உயர்ந்த பதவிக்கு வருவதற்காகத்தான் வந்து இந்த யூபிஎஸ்சி தேர்வு, அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சிஎஸ்சி அப்படின்ட்டு சொல்கிறோம். சிஎஸ்சி 2022 வந்து பார்த்திங்கன்னா, இந்த பூஜா திலீப் கேட்கர் வந்து ஏற்கனவே 2019 ஐஆர்எஸ் அவங்க தேர்ச்சி பெற்ற போது அப்பயே ஒரு சட்ட சிக்கல் ஏற்பட்டது, பல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் கூட அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஆளாக ஒரு பெரிய தொழிலதிபர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பூஜா திலீப் கேட்கர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்சிக்வெண்ட்டாக இவங்க என்ன பண்ணாங்க, 2022 அந்த யூபிஎஸ்சி தேர்வு எழுதி அதில் வந்துட்டு என்ன கேட்டிங்கன்னா 1000 மார்க் எடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, நிறைய, அதாவது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது இவங்களுக்கு. ஆனால் ஐஏஎஸ் தேர்வு எழுதுகின்ற போது, ஐஏஆர்எஸ் தேர்வு எழுதுகிற போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிசல்ட் வரும்போது பார்த்தா ரிசல்ட்டில் வந்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்படின் போது ஒரு பெரிய ஐயப்பாடாக இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது, சரி தேர்ச்சி பெற்றாங்க போடா அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனால் தேர்ச்சி பெற்று இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், எல்லாருக்குமே, அதாவது அந்த ஐஏஎஸ் தேர்வு எழுதுகிறவங்களுக்கான ஒரு என்ன கேட்டிங்கன்னா, அந்த பயிற்சி அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி இருக்கணும், என்னென்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய கைட்லைன்ஸே இருக்குது. அந்த லால் பகதூர் சாஸ்திரியோடைய அந்த யூனிவர்சிட்டியோட கைட்லைன்ஸே இருக்குது. இருந்தாலும் அதை அவங்க பின்பற்றினாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பூஜா திலீப் கேட்கருடைய ஃபாதர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, சொந்த ஊரான பூனாவிற்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பயிற்சி ஆட்சியராக இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நியமிக்கப்பட்டோன்னே இந்த அக்கா என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஆடி கார் இருக்குல்லையே, அந்த ஆடி காரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டு சைரன்லாம் வச்சு, அந்த காரை நான் பயன்படுத்துவேன், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு, போலீஸ் போடணும், என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் இப்படி இருக்கணும், அப்படி இப்படிலாம் சொல்லி பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் பயிற்சி ஆட்சியர்களுக்கு அப்படிப்பட்ட சலுகைகள் கிடையாது என்பது தான் ரூல்ஸு. ஒரு புறம். 2வது புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க தேர்வு எழுதும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 2019 இவங்க யூபிஎஸ்சி எழுதினவங்க தான், அதில் ஐஆர்எஸ் பாஸ் ஆகிறாங்க. அப்புறம் நார்மலாகவே இவங்க வந்துட்டு ஒரு எம்பிபிஎஸ் கிராஜுவேட்டுன்றாங்க, எம்பிபிஎஸ் முடித்தவர்கள்ன்றாங்க. அப்போ அதுவே இப்போ வந்து ஒரு பெரிய குழப்பமாக சர்ச்சையாக பேசப்படுகிறது. இருந்தாலும் கூட பூஜா திலீப் கேட்கர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எக்ஸாம் 2022 எழுதி அதில் பாஸ் ஆகி அவங்க வந்து இங்கே பூனாவுக்கு போட்ட பிறகு இது என்ன வழிமுறைனே தெரில. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை நாங்கள் வந்து 6 முறைக்கு மேலே மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டோம், வரவே இல்லை. அதே போல் வந்து இவங்க கொடுத்த அந்த நான் கிரிமிலேயர் அப்படின்ற சர்டிஃபிகேட்டே வந்து டூப்ளிகேட்டு, 8 லட்ச ரூபா கீழே தான் வருமானம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தோன்னா 110 ஏக்கர் வந்துட்டு அவங்களுக்கு வந்து விவசாய நிலம் இருக்குது, 7 அப்பார்ட்மெண்ட் இருக்குது, 17 காலி மனைகள் இருக்குது, 17 லட்ச ரூபா வந்து தங்க வாட்ச் வச்சுருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பூஜா கேட்கர் மேலே மட்டுமே 14-15 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ இவங்க இந்த காரில் சைரன் போட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணும்போது தான் தெரிய வருது. அப்போ நான் கிரிமிலேயர் சர்டிஃபிகேட் சும்மா டூப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க, இன்கம் ப்ரூஃப் டூப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க. இதுலேயும் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ரெவன்யூ ஆஃபீஸர் எல்லாரையும் கரெக்ட் பண்ணி அவங்க அப்பா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறதுனால 5000-10,000 கொடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸை கொடுத்துட்றாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க கேட்டால், இந்த அக்காவை வந்து பாஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முறைகேடு
செய்து இன்றைக்கி வந்து சிக்கிட்டாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது, அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, என் பொண்ணு அப்படிலாம் கிடையாது. என் பொண்ணு வந்து ஜென்யூனாக எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் நாம் சந்திப்போம், சிந்திப்போம் அப்படிலாம் டயலாக்லாம் விட்டார் திலீப் கேட்கர். இந்த திலீப் கேட்கர் யாருன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராவில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தொகுதியில் நிற்கிறாரு மகாராஷ்டிராவில். வான்ஷித் பகுஜன் பார்ட்டி சம்திங் ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஒரு சின்ன அரசியல் கட்சியில் அவர் நிற்கிறாரு. அவருடைய சொத்து மதிப்பு 40 கோடி ரூபாய்க்கு மேலேன்னு காட்டுறாரு. எவ்வளோ? 40 கோடி ரூபாய்க்கு மேலே அப்படின்னு கேட்டார். அவங்க பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க 17 கோடி ரூபாய், 4 விலை உயர்ந்த கார்கள், சொன்ன மாதிரி 110 ஏக்கர் நிலம், பெரிய பெரிய பங்களா வீடுகள், இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் மறைச்சி ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, குடும்பமாக சேர்ந்து ஒரு தில்லாலங்கடி வேலை செஞ்சு இன்றைக்கி சிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இதில் இன்னொரு முத்தாய்ப்பான விஷயம்னா, ஏற்கனவே இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, அவங்க பொண்ணோட பிரச்சனை. அந்த பொண்ணு ஏற்கனவே வந்து நிறைய இடத்துல பேசும்போது என்ன சொல்கிறாங்கட்டா, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு 2004 2007 வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ தேர்வுகளில் இதை தான் அடிக்கடி பேர் மாற்றம் வேறு செஞ்சுருக்காங்க. இஷ்டத்துக்காக பேரை மாற்றிட்டு ஒரு எக்ஸாம் எழுதுறது, அதுக்கப்புறம் அந்த பேரை மாற்றி இன்னொரு எக்ஸாம் எழுதுறது, இப்படி வந்து பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டு முறைகேடு செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமும் வந்து இந்த பூஜா திலீப் கேட்கர் கல்யாணம் ஆகிட்ட மாதிரி ஒரு தகவல் வேறு சொல்லப்படுது. அப்போ கல்யாணம் ஆனதை மறைச்சி ஒரு சீட்டிங் வேலை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இது பெரிய சர்ச்சையாக பேசப்படுகிறது. அதே நேரத்தில் இது வந்து யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத அதிகாரிகள், இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரு ஒரு முக்கியமான நபரை வச்சு மூவ் பண்ணாமல் தனியாக திலீப் கேட்கரோ இல்லை பூஜாவோ வந்து பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. அப்படி பேசிகிட்டே இருக்கும்பொழுது அதனுடைய யூபிஎஸ்சி சேர்மன் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு சமூகம் ரீதியாக, மதம் ரீதியாக இப்போ வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது, அதனால் நான் ராஜினாமா செய்யணும்னா 5 வருஷம் இருக்கு அவனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், ஒரு கதையை கொடுத்துட்டு நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. அதுவும் இல்லாமல் அவர் வந்து மத்திய அரசுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்ன்ற மாதிரி பேசப்பட்டுச்சு. இப்படி வந்து என்ன கேட்டால் ஒரு யூபிஎஸ்சி தேர்வு, அதுவும் இல்லாமல் ஒரு இது என்டிஏ தேர்வு, இப்படிப்பட்ட தேர்வுகளில் வந்து எவ்வளோ முக்கியமான தேர்வுகள். அந்த தேர்வுகளில் வந்துட்டு ஒரு கனவோடு வந்து இன்றைக்கி மக்கள் போய் எழுதுகிறாங்க. ஆனால் அது தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா 1000 மடங்கு வந்து வட மாநிலங்களில் இருக்கிறவங்களோட சிறந்த வந்து ஒரு கல்வி முறையை நம்ம பெற்றிருக்கிறோம். இவங்க தான் சும்மாவே சொல்கிறாங்க இந்த கல்வி அந்த கல்வின்னா, எந்த கல்வி கொடுத்தாலும் இவனுக்கு படிக்க மாட்டானுங்க. எந்த கல்வி கொடுத்தாலும் இவனுக்கு அதில் ஏதாவது சீட்டிங் பண்ண முடியுமா, ஏதாவது மோசடி பண்ண முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு பூஜா திலீப் கேட்கரை பற்றி நம்ம பேசுகிறோம். இதில் வந்து எத்தனை பேர் வந்துட்டு அரசோடு நெருக்கடியில் இருந்த நேரடியாக தொடர்பில் இருந்தவங்க வந்து சீட்டிங் பண்ணியிருப்பாங்க, மோசடி பண்ணியிருப்பாங்கன்ட்டு வந்து நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள. அதே போல் வந்து பாராளுமன்றம் வரையும் இந்த விஷயம் போயிடுச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 13 பேருக்கு வந்து சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிட்டான். இதில் நீட்டில் மோசடின்ட்டு. அதற்கு பிறகு வந்து என்ன கேட்டிங்கன்னா 2 மையங்களில் வந்து மோசடி நடந்திருக்குன்னு சொல்கிறான். இதுக்கு நீட் எக்ஸாமுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சியில் பூஜாவுடைய விஷயம் பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் பல பேரை சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் கூட அப்படி தான் வந்துட்டாங்க, திடீர்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட மகன்கள் எல்லாம் இதுக்குள்ளே இது மாதிரி இருக்காங்க, மகள்கள் இருக்காங்கன்ற ஒரு பேச்சு அடிப்பது. ஆகவே கல்வி என்பது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம். அதை வியாபாரமாக்குவது, அதை அரசியலாக்குவது, அரசியல்வாதி எனக்கு தெரியும், நான் வந்து ஆளுங்கட்சியோட நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்றதுனால பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் என்ன கேட்டால், அந்த நாட்டினுடைய அந்த பேஸ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டுக்குன்னு ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. நீங்களே பாருங்களேன், பைத்தியக்காரத்தனமாக என்ன பண்ணுவானுங்க, ஒரு பாராளுமன்ற தேர்தல் முடியுதா, தேர்தல் முடிஞ்சோம் என்ன பண்ணால் ஒரு 4 மாநில தேர்தல் நடக்கும். மக்களை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. இது முடிஞ்சோன்னே ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு போயிடுவாங்க. அந்த 3 மாநில தேர்தல் முடிஞ்சோம் என்ன கேட்டிங்கன்னா, அப்படியே திரும்பி பார்த்திங்கன்னா இன்னொரு 2 மாநிலம் வரும். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் மேயர் தேர்தல். இப்படி சொல்கிறேன் நான். மத்திய அரசாக இருக்கட்டும், மாநில அரசுகளாக இருக்கட்டும், இவர்களுக்கு வந்து என்னென்னு கேட்டால் ஒரு மக்கள் மீதான பாசம், மக்கள் மீதான அக்கறைன்றது வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுகிறது. குறிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்லாம் தமிழ்நாட்டில் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. ஏன்னா பல்வேறு தேர்வுகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். பல்வேறு தேர்வு முகமை அமைப்புகள் நடத்துகிற தேர்வாக இருந்தாலும் நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய மாணவிகள் வந்து தரமாக போய் அட்டன் பண்ணுறாங்க. எந்த ஒரு சீட்டிங் வேலையும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த பக்கம் பாருங்கள், அதே தேர்வில் அங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து மோசடிகள் நடக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் அது நடந்திருக்கிறது, மகாராஷ்டிராவில் அது நடந்திருக்கிறது, பீகாரில் நடந்திருக்கு, பல்வேறு இடங்களில் இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்திருக்கு. ஆகவே மத்திய அரசு உண்மையாகவே களத்தில் இறங்கி இந்த பூஜா திலீப் கேட்கருடைய விஷயத்தில் சீரியஸாக நடந்துக்கும் பொழுது தான். ஏன்னா நாளைக்கு இதோடைய நம்ம இன்றைக்கி பவரில் இருக்கோம், நம்ம பாட்டு கடந்து போயிடலாம்னு நினைக்கிறாங்க. எப்படி கடந்து போக முடியும்? எல்லாத்தையும் கடந்து போகின்ற போது அது ஒரு காலகட்டத்தில் பிரச்சனையில் வந்து நிற்கும். இன்றைக்கு பூஜா திலீப் கேட்கர் தலைமறைவாக இருக்கிறார் என்ற ஒரு தகவல் வருகிறது. ஆகவே மிக விரைவில் பூஜா திலீப் கேட்கர், அவங்க தந்தை ஏற்கனவே துப்பாக்கி கட்டி ஒருத்தவங்களை மிரட்டினாங்க விவசாய நிலத்தில்னு சொல்லிட்டு அவங்க தந்தைக்கு வந்து
பூனா செஷன்ஸ் கோர்ட் வந்துட்டு ஏன்னா ஜூலை 26ஆம் தேதி வந்து அவருக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது குடும்பமே கூட்டாக சேர்ந்து மோசடி செய்து, குடும்பமே கூட்டாக செய்து அரசையும் ஏமாற்றியிருக்கிறார்கள். அது அங்கே இருக்கிற மக்களையும் ஏமாற்றிருக்காங்க, கூட படித்தவங்க ஏமாற்றிருக்காங்க. ஆகவே இவர்கள் எல்லாம் விரைவில் கைது செய்யப்பட்டு மக்கள் முன்னாடி, சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.